Hello dear 10th standard students, welcome to Maximum KMA channel. 10th standard Max chapter 8 exercise 8.1 11th questionக்கான சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா இந்த மாதிரி டேபிளர் காலமில் மேலே ஒரு டேட்டா இருக்கும். இந்த இடத்துல 0 to 10, 10 to 20, 20 to 30 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் இன்டர்வல்னு வாங்க, அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் அந்த இன்டர்வல் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இருக்கப்போ நம்ம அந்த கிளாஸ் இன்டர்வலுக்கான ஃபார்முலாவில் தான் ரிலேட்டாக நம்ம போகணும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் அதை இப்போ கிளியராக புரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, நவ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் போடுவோம். இப்போ வேரியன்ஸ்க்குனா இந்த ஸ்கொயர் இருக்கும், அந்த ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனால் அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா இது இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஐனா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் பார்த்துக்குங்க, எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார்ன்றது தான் நமக்கு இந்த இடத்துல டிஐன்னு சொல்கிறாங்க. இது மீன் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த மீன் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணும்போது கிடைக்கிற மீன் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ இல்லாமல் ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா உடனே ஸ்கிப் ஆகி அஷ்யூம் மீன் மெத்தடில் இந்த ஃபார்முலாவை அந்த மீனை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸையில் இருந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை எடுப்போம். மிடிலாக இருக்கக்கூடிய ஒரு டேம் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி எது கம்மியாக இருக்கோ அதை ஏன்னு அஷ்யூம் பண்ணி அஷ்யூம்டு மீனாக எடுப்போம். அப்போ இந்த டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாருக்கு பதிலாக எக்ஸ்ஐ மைனஸ் ஏவாக மாறிடும். இது அஷ்யூம் மீன் மெத்தட். ஸ்டெப் டீவியேஷன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த அப்சர்வேஷனில் ஒன்று இன்க்ரீஸிங்கில் இருக்கும். ஒரு 5 5 10 10 10 5 20 25 30 35 இல்லைனா 10 20 30 40 இந்த மாதிரி 10 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை 5 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கு போவோம். இது ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் என்னென்னா குரூப்டு டேட்டா, ஒரு டேபிளர் காலம் கொடுப்பாங்க, மேலே ஒரு டேட்டா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற கொஷினில் பார்த்திங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் இருக்குங்களா. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த இடத்துல 0 to 10 இல்லாமல் 10 20 30 40 50 அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குரூப்டு டேட்டாவில் இருக்கக்கூடிய மீன் மெத்தடில் போவோம். இன்கேஸ் இங்கேயும் நமக்கு மீன் டெசிமலில் வந்துடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அஷ்யூம்டு மீன் மெத்தடுக்கு போவோம். அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், மீனை அஷ்யூம் பண்ணுவோம். எதில் இருந்துன்னா அந்த எக்ஸ்ஐ அப்படின்ற ஒரு கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து மிடில் டேமுக்கு ஃப்ரண்ட் டேமை எடுப்போம். இப்போ இது நார்மலாக ஃபஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 ஏன்ற 3 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ 2 டேட்டா குரூப்பாக இருக்கக்கூடிய 2 டேட்டா கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா குரூப்டு டேட்டாவில் 2 ஃபார்முலா இருக்குது, ஒன்று மீன் மெத்தடு, இன்னொன்று அஷ்யூம்டு மீன் மெத்தடு. இன்கேஸ் இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம், மீன் மெத்தட் இல்லைன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவில் என்னென்னலாம் நமக்கு தேவைப்படும், எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் இன்டர்வல் இருக்குது, ஏஜ் இன் இயர்ஸ். கொஷின் என்னென்னா இன் இயர் ஸ்டடி அபவுட் வைரல் ஃபீவர். ஒரு வைரல் ஃபீவருக்கான ஸ்டடி பண்ணுறாங்க, அதாவது அதை போயிட்டு சர்வே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் இன் எ டவுன், ஒரு டவுனில் எத்தனை பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி ஒரு டேபிளர் காலமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 ஏஜ் 0 to 10 இயர்ஸ் அப்படின்னு இருக்குங்களா. ஏஜ் 0 to 10 இயர்ஸ், 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ், 20 இயர்ஸ்லேருந்து 30, 30லேருந்து 40 இந்த மாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இன்டர்வலாக கொடுத்துருக்காங்க 0லேருந்து 10ன்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸாக இருக்கிறதுல நமக்கு 10 20 30 அப்புறம் 15 16 அந்த மாதிரி லைனாக கொடுப்பாங்க. அப்போ இதை எக்ஸ்ஐன்னு எடுப்போம், இதை நம்ம எஃப்ஐன்னு கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல 0 to 10 நம்ம எதை எடுக்க முடியும், ஸோ 0லேருந்து 10க்குள்ளே எது மிடில் ஆஃப் வேல்யூ இருக்கும் அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ டிவைடட் பை என்னுக்கு ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இன்டூ சி. இந்த சின்றது பார்த்திங்கன்னா கிளாஸ் இன்டர்வலுடைய வித். இந்த மெத்தட் பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சியாக 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஃப்ரீக்வெண்ட், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. நவ் இப்போ இந்த எஃப்ஐன்றது தான் நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட் ஃப்ரீக்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி. இந்த இடத்துல எக்ஸ்ஐ நமக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிஐக்கு ஃபார்முலா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி.
இந்த டிஐயை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி ஃபார்முலா. எஃப்ஐ வந்து நமக்கு ரெண்டாவதாக கொடுத்துருக்க டேட்டா, அந்த ஃப்ரீக்வெண்ட்டியை எப்போவுமே நம்ம அப்படியே லைனாக எடுப்போம். இதில் என்னன்னு ஒன்று இருக்குது, டிஐயில் வந்து xi மைனஸ் ஏ பை சின்னு இருக்குது. இப்போ xiன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். xiனா என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே 0லேருந்து 10 கொடுத்துருக்காங்களா, அப்போது இதில் லோயஸ்ட் வேல்யூ அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ அந்த டேட்டாவை பார்க்கணும். 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா அது ஒரு மிடில் வேல்யூ வரும். அப்போ அந்த இடத்துல xiன்றதை மிடில் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அந்த xiயை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எக்ஸுக்கு எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு xiயை ஃபைண்ட் பண்ணணும். இப்போது ஏன்றது என்னென்னா மீனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அஷ்யூம்டு மீனை நம்ம எடுக்கிறோம். நம்மளே வந்து நம்மளோட மீனை வந்து அஷ்யூம் பண்ணிப்போம். எதுலேருந்து அஷ்யூம் பண்ணோன்னா நம்ம xiயை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். அதில் மிடில் வேல்யூ எது இருக்குன்னு பார்த்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடியோ இல்லை சென்டராக மிடில் வேல்யூ வந்ததுன்னா அதை அஷ்யூம்டு மீன் ஏ எடுக்கணும். அண்ட் சீன் பார்த்தோன்னா இந்த கிளாஸ் இன்டர்வல் இதை நல்லா வந்து கவனிக்கணும். கிளாஸ் இன்டர்வல் இங்கே பாருங்கள், இன்டர்வல் வந்து 0லேருந்து 10, 10 to 20, 20 to 30 இருக்குங்களா. இப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் அந்த வித்துன்னு சொல்லுவோம். சின்றது வித் ஆஃப் த கிளாஸ். இதிலேருந்து எவ்வளோ இருக்குது அந்த வித் அப்படின்றத நம்ம டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது இங்கே 0 கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. 3, 6, 9, 10 வேல்யூஸ். ஸோ 10 0லேருந்து 10ன்னும் போது நமக்கு 10 இருக்குது. அந்த 10 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அந்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வித்தை வந்து கிளாஸ் இன்டர்வல் 0லேருந்து 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 10லேருந்து 20, இப்போ 10 ஆட் பண்ணியிருக்காங்க. 20 to 30 ஒரு 10 ஆட் பண்ணியிருக்காங்க. 30 to 40 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம வந்து சி கிளாஸ் இன்டர்வலாக எடுப்போம். நவ் இப்போ நான் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் இங்கே கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாக எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஃபார்முலாவில் வந்து ஒரு xi வேணும். ஏனா என்னன்னு தெரியணும், சீனா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமா டிஏயை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ xi தான் ஃபஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுது. இந்த எக்ஸ் கொடுத்துருக்கிறதுலேருந்து மிடில் வேல்யூ எதுவோ இங்கே 0லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டராக இருக்கக்கூடியது தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும். எல்லாத்துக்கும் xiன்னு எடுக்கணும் இன்புட்டு. இந்த xiக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அடுத்ததான் எஃப்ஐ. நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன வேணும்னா இந்த எஃப்ஐ கொடுத்துருக்காங்களா, இந்த எஃப்ஐக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கான். அண்டு எக்ஸ்ஐ எஃப்ஐ ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏ சி வேணுங்களா, ஸோ ஏக்கு ஒரு காலம் சிக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அடுத்ததை நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்னா எக்ஸ்ஐலேருந்து ஏவை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு காலம். எக்ஸ்ஐ மைனஸ் ஏவை சியால் டிவைட் பண்ணணும், அதுக்கு ஒரு காலம். அதுதான் நமக்கு டிஐ. இப்போ டிஐ வந்துருச்சு. டிஐ வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபார்முலாவுக்கு போகிறோம். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு டிஐ வேணும். டிஐக்கு என்ன எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம், டிஐக்குள்ளே வந்து xi மைனஸ் ஏ இருக்குது. அப்போ xi மைனஸ் ஏக்கு ஒரு காலம், சிக்கு ஒரு காலம். அதுக்கப்புறம் டிஐயை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல டிஐ ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு காலம். நெக்ஸ்ட்டாக எஃப்ஐயும் டிஐயும் ஸ்கொயர் பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணுறாங்க. எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயருக்கு மல்டிப்ளிகேஷன், அதுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கேன். அண்ட் எஃப்ஐ டிஐ மட்டும் மல்டிப்ளிகேஷன் வேணும், ஸோ அதுக்கு ஒரு காலம் செப்பரேட்டாக கொடுத்துட்டு நான் இத்தனை காலம்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்படி போடும்போது நம்ம ஈஸியாக அந்த ஆன்சர் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இந்த இடத்துல எடுத்து நம்ம எழுதிக்கலாம். 0 to 10 இருக்குங்களா, 0 to 10, 10 to 20, 20 to 30 அப் டு நமக்கு 60 to 70 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 வரைக்கும் நமக்கு எக்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸுன்றது 0லேருந்து 10 அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு வேல்யூவாக எடுக்க முடியாது. நமக்கு அந்த எக்ஸ்ஐ வேணும்ல, ஸோ அந்த இன்புட் இது எல்லாத்துக்கும் ஒரு மிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்ஐன்றது மிடில் வேல்யூ. இப்போ 0க்கும் 10க்கும் மிடில் வேல்யூ வேணும்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா 10. அந்த 10ஐ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 10/2ன்றது நமக்கு 5 ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதுதான் மிடில் வேல்யூவாக நமக்கு வரும். அந்த மிடில் வேல்யூவாக எடுக்கணும். 10 20 ஆட் பண்ணால் 30, 30 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 15 வரும். 20 + 30 50, 50 2ஆல் டிவைட் பண்ணோன்னா we will get 25. 30 + 40 is 70, 70 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 35. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மிடில் வேல்யூ. 40 + 50ன்றது 90, 90 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 45. அண்ட் 50 + 60 130, 110 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 55 வரும். ஓகே. அண்ட் 60யும் 70யும் 12 30 130 நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 65 வரும். நெக்ஸ்ட்டு எஃப்ஐன்றது ஃப்ரீக்வன்சி. எப்போவுமே செகண்டாக கொடுத்துருக்க இந்த டேபிளில் இருக்கிறத நம்ம ஃப்ரீக்வன்சியாக எடுப்போம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 3 5 16 18 12 7 4, 3 5 16 18 12 and 7 4. இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு.
இந்த அஷ்யூம்டு மீன் ஒன்று நமக்கு வேணும். ஸோ டிஐனா என்ன, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி, ஏவும் வேணும் சியும் வேணும். ஏன்றது என்னென்னா அஷ்யூம்டு மீன் ஃப்ரம் எக்ஸ்ஐ. எக்ஸ்ஐ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த எக்ஸ்ஐலேருந்து நம்ம ஒரு மீனை அஷ்யூம் பண்ணோம். அந்த மீனை அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம பார்க்கும்போது மேலே பாதி கீழே பாதி பிரிச்சுடுங்க. மிடியில் எது இருக்குன்னு செக் பண்ணுங்க. மேலே 2 கீழே 2 நம்பர் விட்டுறேன். ஸோ மிடிலாம் வந்து மேலே 3 இந்த சைடு 3 விட்டுட்டோம்னா மிடியில் நமக்கு வந்து 35 கிடைக்குது. இந்த 35 மிடிலாம் இருந்ததுன்னா சென்டராக ஒரே ஒரு நம்பராக இருந்தால் டேரெக்டாக அதை அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை மேலே 3 கீழே மேலே 3 நம்பர்ஸ் கீழே 3 நம்பர்ஸ் நம்ம பிரிக்கும் போது சென்டராக நமக்கு 2 நம்பர்ஸ் வந்ததுன்னா அதில் எது கொஞ்சம் முன்னாடி இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் வந்து அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் 35 வந்து அஷ்யூம்டு மீனாக எடுக்கிறோம். ஓகே, ஃபுல்லாகவே நமக்கு 35 இந்த அஷ்யூம்டு மீன் வந்து எதுலேருந்து எடுக்கணும்னா எக்ஸ்ஐலேருந்து தான் நம்ம அஷ்யூம்டு மீனை எடுக்கணும். அண்ட் சின்றது என்னென்னா வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸ் இன்டர்வலுடைய வித்து நமக்கு கொடுத்துருக்க ஏஜ் இன் இயர்ஸ் 0 to 10 இருக்குங்களா. அப்போ 0லேருந்து 10ன்னும் போது நமக்கு இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து 10. இப்போ 10 தான் நமக்கு கிளாஸ் இன்டர்வல். எல்லா இடத்துலையும் இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து 10. ஸோ நீங்கள் சி அண்ட் ஏக்கு தனியாக காலம் கொடுக்காம இங்கே செப்பரேட்டாக சியோட வேல்யூ ஏவோட வேல்யூவும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஏன் இங்கே எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு சால்வ் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. அதனால் நான் இங்கே வந்து இப்போ சிஏ நான் வந்து 10ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா எக்ஸ்ஐலேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். இங்கே எக்ஸ்ஐன்றது 5லேருந்து நம்ம என்ன பண்ணணும் 35 மைனஸ் பண்ணணும். ஸோ 5 minus 35 will become minus 30 and then 15 அதிலிருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 5 பிடிச்சு. ஸோ 15 minus 35 அப்படின்றது நமக்கு மைனஸில் 20 அண்ட் 25 minus 35 minus 10. 35ல் 35 மைனஸ் பண்ணால் 0. 45 minus 35ன்றது ப்ளஸ் 10. 55 minus 35 will become 20 and 65 minus 35 60 minus 30 will become 30 ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து xi minus a வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு diன்றது xi minus a divided by c. அந்த xi minus a வேல்யூவை c ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே cன்றது 10. ஸோ இந்த ஆன்சர் xi minus a இந்த 10 ஆல் டிவைட் பண்ணணும். மைனஸ் ஆஃப் 30 by 10ன்றது -3. 20 by 10 2 மைனஸ் இருக்கிறதுனால -2. minus 10 by 10னா -1. 0 by 10 0 ஆகிடும். 10 by 10 1. 20 by 10 2. 30 by 10 3 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு காலமில் நம்ம டிஐக்கு ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். டிஐ ஸ்கொயர்னால் இந்த -3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ளஸில் 9. 2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணுறோம் 4 ஆகிடுச்சு. -1 ஸ்கொயர் பண்ணால் 1. இது 0. 1 ஸ்கொயர் 1. 2 ஸ்கொயர் 4. 3 ஸ்கொயர் 9. இப்போ நம்ம டிஐ ஸ்கொயரை ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது எஃப்ஐ டிஐ ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டுத்தையும். இங்கே எஃப்ஐ இருக்குது, இங்கே டிஐ ஸ்கொயர் இருக்குது. இது 2 காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த டேட்டாஸை. இது எஃப்ஐ, இது டிஐ ஸ்கொயர். 3 9s are 27. அடுத்ததாக 5 4s are 20. 16 1s are 16. 18 into 0 0. 12 into 1 12. 7 4s are 28. 4 9s are 36. எஃப்ஐ டிஐ ஸ்கொயரை ஃபைன் பண்ணிட்டோம். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இங்கே இருக்குங்களா. பட் இதுக்கு சம்மேஷன் கேட்குறாங்க. சம்மேஷன்னா என்னென்னா இந்த எஃப்ஐ டிஐ ஸ்கொயருடைய எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் சம்மேஷன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 6 10 14 16 22 29க்கு 9 ரிமைண்டர் 2 4 6 7 8 10 13 139 நமக்கு இந்த சம் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயருடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு எஃப்ஐயையும் டிஐயையும் மல்டிப்ளை பண்ணணும். காலம் கரெக்டாக செக் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. எஃப்ஐயையும் டிஐன்றது இது தான். டிஐன்றது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி தான் நமக்கு டிஐ இந்த இடத்துல. சரிங்களா. நார்மலாக இதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸில் ஃபஸ்ட்டாக வரதுல எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாரை டிஐ சொல்லுவோம். அதுக்கப்புறமா அஷ்யூம்டு மீன் வரும்போது எக்ஸ்ஐ மைனஸ் ஏன்னு எடுப்போம். இந்த இடத்துல எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இப்போ இது டிஐ, இது எஃப்ஐ, இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3 into 3 9 -9 இருக்குது. ஸோ -9. 5 into -2 -10. 16 into -1 -16 and 18 into 0 0. இந்த இடத்துல 12 into 1 12. 7 into 2 14.
4 into 3 12. இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எதுக்கான வேல்யூ வரும்? சம் ஆஃப் த FIDI உடைய சம்மேஷன். இந்த இடத்துல 12 16 26 28 38 அடிச்சு பாசிட்டிவ் வேல்யூஸ். நெகட்டிவ் வேல்யூஸ் செக் பண்ணுங்கள். இது ஒரு 10, இது ஒரு 16. 26யும் ஒரு 9 ஆட் பண்ணுறோம். 30 35 மைனஸில் 35. இப்போது இது மைனஸ் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். 38ல் 35 மைனஸ் பண்ணால் 3. கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 38, அதனால் அதுக்கு ப்ளஸ் 3 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம ஃபார்முலாவில் எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம சிக்மாவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் FIDI ஸ்கொயர். சம் ஆஃப் FIDI ஸ்கொயரோட வேல்யூ 139 அண்ட் கீழே டிவைடட் பையில் n இருக்குது. என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா FIயோடைய மொத்த அடிஷனும். இந்த FIயில் பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். 3 5 16 18 12 7 4. இது எல்லாமே நம்பர் ஆஃப் பீப்புள். அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் நமக்கு இந்த இடத்துல கேபிட்டல் N. இந்த FI மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அதுதான் கேபிட்டல் N. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 7 + 4 11 11 13 23 23 ஒரு 8 வந்து 31 41 47 57 57 ப்ளஸ் ஒரு 8 ஆட் பண்ணோன்னா we will get n equal to 65 வந்திருக்கு. ஸோ 139 FIDI ஸ்கொயரோடைய சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர் 139 போட்டாச்சு. என்னுக்கு வேல்யூ 65 போடுறோம். மைனஸ் சம் ஆஃப் FIDI உடைய சம்மேஷன் 3 டிவைடட் பை n வந்து 65. இதுக்கு ஒரு ஸ்கொயர் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ரூட். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். 139 டிவைடட் பை 65 மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 9. டினாமினேட்டரில் 65 ஸ்கொயர்ன்றதுனால நான் 2 தடவை 65 × 65ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்துக்கும் காமனாக LCM எடுக்கும்போது இங்கே 65 இங்கே 2 65 இருக்குது. இப்போ நம்ம 2 65 தான் LCM எடுக்க முடியும். இங்கே டினாமினேட்டரில் ஒரு 65 தான் இருக்குது. ஸோ இந்த 139 கூட ஒரு 65 மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ டினாமினேட்டர் 65, இந்த இடத்துல ஒரு 2 65 இருக்குது. ஸோ 2 65 தான் நமக்கு LCM வரும். இந்த இடத்துல டினாமினேட்டரில் ஒரு 65 இருக்கிறதுனால இன்னொரு 65 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 139 × 65 மைனஸ் 9. இப்போ 139 65ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணதுனால சொல்கிறேன். சிக்மா ஈக்குவல் டு 139 × 65 மல்டிப்ளை பண்ணோன்னா we will get 9035 மைனஸ் 9 டிவைடட் பை இந்த 65யும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 65 மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25, கடைசியாக 25 வரும். 6க்கு அப்புறமா 7 6 7s are 42 4225. இப்போ 9035லேருந்து 9 நம்ம மைனஸ் பண்ணோன்னா we will get 9026 டிவைடட் பை 4225. 4225ஆல் நம்ம 9026 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து, ஸோ இந்த இடத்துல ஒரு C ஒன்று இருக்குது கொஷினில் ஆன்சரில். இங்கே ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா இது கூட சியையும் மல்டிப்ளை பண்ணணுங்களா. நம்ம சியை வந்து விட்டுட்டோம்ல. ஸோ சின்றது என்ன? வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இந்த இடத்துல கிளாஸ் இன்டர்வலுடைய வித் வந்து 10. இந்த 10ஐயும் இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நான் இந்த இடத்துல 10ஐ இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நவ் சிக்மா ஈக்குவல் டு, இப்போ இந்த 10ஐ ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். இந்த 9026/425 நம்ம மல்டிப்ளை பண்ண 9 இருக்குது 4 இருக்குது, 2 டைம்ஸ் சம்திங் வரும். ஸோ 2.136ன்னு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரும். இப்போ 2.136 ஸ்கொயர் ரூட்லேருந்து ஸ்கொயர் ரூட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். 2.136 ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் இருக்குது. அந்த ஒரு டிஜிட்டை செக் பண்ணும்போது 1 1s are 1 தான் போட முடியும். 2 2s are போட்டால் 4 ஆகிடும். ஸோ 1 போட்டுருவோம். 1 அடுத்து தான் இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம கீழே கொண்டு வரோம். இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2. இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் நம்ம இந்த இடத்துல போட முடியும். இப்போ நான் இங்கே 5 போடுறேன்னா 25 × 5 ஆகிடும். இங்கேயும் 5 போடுவோம். 25 × 5 5 5s are 25, 2 5 2s are 10, 125 மாறிடுச்சு. சரி, 24 கன்சிடர் பண்ணுறோம். இந்த இடத்துல 4 போடுறோன்னா இங்கேயும் 4 போடுவோம். அப்போ 4 ஸோ 4 டைம்ஸ் நம்ம செக் பண்ணும்போது பாருங்கள், 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8, +1 is 96 வருது. அப்போ நம்ம இங்கே 4 இன்க்ளூட் பண்ணலாம். இங்கே பாயிண்ட் வச்சிடறோம். இப்போ 96ஐ மைனஸ் பண்ணணும்.
13ல் 6 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 12 மைனஸ் 6ன்றது 6 + 1 is 7 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 10 மைனஸ் 9 will become 1. இப்போ நம்ம 3 வரைக்கும் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு 6 இன்க்ளூட் பண்ணி ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 14ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு 28 வந்துருச்சு. இப்போ 28 எத்தனை டைம்ஸ் செக் பண்ணலாம்? 28 இதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம 5 போட்டோம்னு வச்சுக்கோங்க, 2000 சம்திங். ஓகே, 285 × 5 நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது 5 5s are 25, 2 5 8s are 40, plus 2 is 42, remainder 4, 5 2s are 10 plus 14, 1425 தான் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 6 இன்க்ளூட் பண்ணால் இங்கேயும் 6 இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ 286 × 6 பார்த்துக்கலாம். 6 6 are 36, 3 6 8s are 48, plus 3 is 51, remainder 5, and 6 2s are 12, plus 5 is 17. ஸோ 1716 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 6 இங்கே ஒரு 6 போட்டோம்னா நமக்கு 1716 வரும். ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 2.136க்கான ஸ்கொயர் ரூட்டுக்கான ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1.46. இந்த 1.46 இங்கே பிஃபோராக ஒரு 10 ஒன்று இருக்குது, அந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா 14.6. அப்ராக்சிமேட்டாக நமக்கு இதுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ வந்திருக்குன்னா 14.6. ஸோ இந்த 2.13க்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ எவ்வளோ ஃபைண்ட் பண்ணோம், 1.46 ஃபைண்ட் பண்ணுறோம். 1.46 நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we will get 14.6. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.